ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக, காலை ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே நாங்கள் ஒன்று கூடி வர உம்முடைய சமூகத்திலே தங்கி தரித்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்து வந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தியதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய பாதைகளிலே எத்தனையோ மேடு பள்ளங்கள், ஏற்ற இறக்கங்கள், நீரோ எங்களோடு கூட உடன் பயணித்தீர், பாதுகாத்தீர், வழிநடத்தினீர், ஏந்தினீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே நன்றி அறிந்த உள்ளத்தோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற எங்களுடைய எல்லா நன்றிகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிற பொழுது அதற்குரிய பக்தி வினயத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தரித்திருக்க அருள்தார். எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்த அருள்தார். முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றி பாடி உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய திருவாக்கியங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறதோ அதை நாங்கள் செவிமடுத்து அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற எங்களுடைய எல்லா வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் நீர் தயவாய் கேட்டு இறங்கி நன்மைகளை கடாட்சி தருள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நம்மை தொழுது கொள்ளபடியாக கூடி வந்திருக்கிற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தினாலே தொட்டருளும். வர பிரயாசப்படுகிறவர்களை நீ கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். வர இயலாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களையும் இந்த ஆராதனை கரங்களில் தருகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே முதலாவது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 1, சத்தாய் நிஷ்களமாய். See
காலை மாலை ஆராதனை முறைமைகள். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனின் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளே எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கால ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் ஜெப நிலையிலே அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அதற்கு உதவியாக முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாம் வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இறங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். சபையை அமர்வோம். இந்த நாளின் தியானத்திற்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டிலே பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால்
நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொத்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதியிலே நீங்கள் போய், எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமருவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய திருச்சபை ஒழுங்கின்படி நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையின் பொருள் அருட்பொழிவு திருப்பணி, கிறிஸ்துவின் நறுமணம், ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, இந்த ஆர்டினேஷன் என்கிற சொல் ஆர்டர் என்பதிலிருந்து வந்த ஒரு சொல். பொதுவாக நாம் இரண்டு பிரிவினராக புரிந்து கொள்ளப்படுகிறோம். ஒன்று ஆர்டைன்ட் பீப்புள், இன்னொன்று லேய்டி பீப்புள். இந்த அருட்பொழிவு பெற்றவர்கள் என்பதும் இறைமக்கள் என்பதும் இரண்டு சிந்தனைகளாக நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். அதிலே ஒரு குறிப்பிட்ட பணி செய்வதற்காக இந்த அருட்பொழிவு பெற்று அருட்பொழிவு திருப்பணியை செய்கிறவர்களாக இருக்கிறோம், ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி. ஏனையோர் இறைமக்கள், லேய்டி என்கின்ற ஒரு புரிதல் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நம்முடைய திருச்சபை ஒழுங்கிலே இந்த ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிற அருட்பொழிவு பெற்ற திருப்பணிக்கு ஆட்கள் மிக குறைவு. அது இன்னும் அதிகமாக வேண்டும் என்பது சிந்தனை. நம்முடைய முந்தைய பேராயர் தேவசகாயம் அவர்கள் பலமுறை இதை குறிப்பிடுவார்கள். இந்த இறைமக்களை வழிநடத்துவதற்கு ஆர்டைன்ட் மினிஸ்டர்ஸ், அருட்பொழிவு பெற்றவர்கள் மட்டுமல்லாது இன்னும் கூடுதலாக அந்த இறைமக்களை வழிநடத்துவதற்கு அநேக தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய அநேக பயிற்சிகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு லைட் அரங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த அரங்கு அவரால் எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டது என்று சொன்னால், லேய்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன், லேய்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன், அதற்காக இது கட்டப்பட்டது. அவர் பல வெளிநாடுகளுக்கு செல்லுகிற பொழுது அங்கு எப்படி இறைமக்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள், பல்வேறு நிலைகளிலே கடவுளுக்கு திருப்பணி ஆற்றுவதற்கு தங்களை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை கண்டு
அப்படி ஒன்று இங்கு அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் அது அமைக்கப்பட்டது. இன்னைக்கு லைட் ஆடிட்டோரியம்னு சொன்னால் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது எதுதான்? சொல்லுங்க, பரவாயில்ல, நம்ம லைட்டு தானே. வெட்டிங் ரிசப்ஷன் ஹால் எது ஆயிடுச்சு பாருங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட்டிங் ப்ராஜெக்ட் தான். எல்லா நேரமும் அதில் பயிற்சிகள் நடைபெறுவது இல்லை. அதை அவர் ரொம்ப டூயலாக தான் பார்த்தார். பயிற்சிகள் நடைபெறுவதற்குரிய ஒரு இடமாகவும் அது இன்னொரு வகையில் அது இன்கம் ஜெனரேட்டிங் பிளேஸாகவும் இருக்கணும்னு அவங்க யோசித்தாங்க. அப்படி பரந்துபட்ட இந்த பேராயத்தில் அநேக இறைமக்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. இன்றைக்கி நமக்கு எடுத்துப்போம், இது கூட ஓரளவுக்கு சொல்லலாம். 450 ஃபேமிலிஸ் இஸ் டு 1 பாஸ்டர் அப்படின்றதே ஒரு சரியான ரேஷியோ கிடையாது. டவுன் சவுத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனுக்கு அட்லீஸ்ட் 2 பாஸ்டராவது இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் லார்ஜர் காங்கிரிகேஷனாக இருந்துச்சுன்னா சீனியர் பாஸ்டர், 2 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ தான் அந்த காங்கிரிகேஷனை போய் சந்திக்க முடியும், அவர்களோடு நல்ல ஒரு இணக்கமான உறவை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பேராயத்தில் அது ரொம்ப குறைவு. ஸோ இட்ஸ் லேக்கிங். அப்படியானால் பல நிலைகளிலே இறைமக்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு தங்களை தாங்களே வழிநடத்தி கொள்ளுகின்ற ஒரு நிலையை காண வேண்டும். இது ஒருபுறம் இருக்க, இன்றைக்கு நமக்குரிய சிந்தனை இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி, இது கிறிஸ்துவின் நறுமணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் திருப்பணியினை ஒழுங்குபடுத்துவதற்கு என்று, அதனுடைய அலுவலுக்கு என்று மக்களை ஏற்படுத்துவதுதான் இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி. மக்களை ஒரு குறிப்பிட்ட நிலையிலே ஒழுங்குபடுத்தி அவர்களை வழிநடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி. எல்லோரும் திருமறையை பயிற்றுவிக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம், வியாக்கியானங்கள் செய்யலாம், போதிக்கலாம். ஆனால் ஒரு திருச்சபையை ஒழுங்குபடுத்தி அதை வழிநடத்துவதற்கு என்று இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்பது ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆர்டினேஷன் என்பது கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சாக்ரமெண்டாகவும் சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக நமக்கு 2 சாக்ரமெண்ட்ஸ் தான். ஒன்று பேப்டிசம், இன்னொன்று ஹோலி யூகரிஸ்ட். 2 மட்டுமே நாம் பெற்றிருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையிலே 7 சாக்ரமெண்டுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதிலே ஒன்று ஆர்டினேஷன் என்பதும் கூட. இந்த அருட்பொழிவு என்பது திருச்சபையின் அடித்தளம், ஆணிவேர் என்று சொல்லலாம். திருச்சபையை நற்செய்திக்கு உண்மை உள்ளதாக இருக்கச் செய்வது இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி. அதனால்தான் இந்த அருளுரைகளிலே அநேக நேரங்களிலே சில இடங்களிலே சொல்லுவது, ஒரு ஆர்டைன் மினிஸ்டராக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ஐயர் வந்து பிரசங்கம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம், இது நற்செய்திக்கு உண்மையுள்ள ஒன்றாக திருச்சபையை பக்குவப்படுத்துகிற ஒரு திருப்பணி. அதற்கு இந்த அருட்பொழிவு என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்வை நாம் நிலைப்படுத்துவதற்கு அல்லது உயிரோடு இருப்பதற்கு வெளிச்சம், சூரிய ஒளி, உணவு, நீர் இவையெல்லாம் எப்படி அவசிய தேவைகளோ அப்படித்தான், அல்லது அதற்கு மேலாக தான் ஒரு திருச்சபை உலகிலே நிலைத்திருப்பதற்கு அருட்பொழிவு பெற்ற திருப்பணி என்பது மிக அவசியம் என்று இறையியலாளர் கால்வின் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உயிர் வாழ்வதற்கு எப்படி இவையெல்லாம் அவசியமோ அதே போல ஒரு விசுவாச வாழ்வுக்கு, கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பதற்கு அருட்பொழிவு திருப்பணி என்பது மிக அவசியமான ஒன்று என்று சொல்கிறார். இது திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. நாம் அதுக்கு மேற்கோள் காட்டுவது எது என்று சொன்னால், ஆரோனைப் போல கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த திருப்பணியை செய்ய முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் அனைவருமே பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். உலகிலிருந்து கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் நாம் இறைமக்கள். அதிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலிருந்து தங்களை இந்த திருப்பணிக்காக அர்ப்பணித்தவர்கள். இன்னைக்கு இந்த sermon நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிற பொழுது இன்னொரு சிந்தனையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு 25 ஆண்டுகளை கடந்து வந்து நிற்கிறோம். நம்முடைய ஆன்மீக பயணத்திலே
ஒரு 25 ஆண்டு என்பது ஒரு பெரிய மைல்ஸ்டோன், ஒரு நீண்ட பயணம். நாம் எத்தனை பேரை ஆர்டைன் மினிஸ்ட்ரிக்கு இங்கிருந்து அனுப்பிச்சிருக்கிறோம்? தெரியல பாஸ்டர். ரெவரண்ட் இம்மானுவேல் கோயில் பிள்ளை நம்முடைய ஆலயத்திலிருந்து அவர்கள் ஆயராக திருப்பணி ஆற்றுகிறார்கள். பாண்டிச்சேரி குருசேகரத்திலே ஆயராக பணியாற்றுகிறார்கள். அருள் திரு எஸ்தர் நம்முடைய ஆலயத்திலிருந்து அருட்பணிக்காக தெரிவு செய்யப்பட்டவர். ஊத்துக்கோட்டை குருசேகரத்திலே ஒரு திருப்பணி ஆற்றுகிறார். அருள் திரு எபினேசர் நம்முடைய ஆலயத்திலிருந்து அருட்பொழிவு திருப்பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இல்லை, அது இன்னும் கூடுதலாக நம்முடைய ஆலயத்திலிருந்து அருட்பொழிவு திருப்பணிக்கென்று அனுப்பப்பட வேண்டும். அப்படியானால் அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் வேதத்தில் அநேக நேரங்களில் வாசிக்கிற பொழுது சொல்லுவது அல்லது படிப்பது உணர்வது அறுவடை மிகுதி, அதையாவது சொல்லுங்களேன், அறுவடைக்கு ஆட்கள் குறைவு. இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்பது ஆணி வேர் என்று சொல்லுகிற பொழுது இந்த திருப்பணியை செய்வதற்கு நாம் இன்னும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாட் இஸ் ஆர்டைன் மினிஸ்ட்ரி? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அதை தியானிச்சுட்டு போயிடுறதுக்காக மட்டுமல்ல, அந்த மகத்தான திருப்பணிக்கு நாம் நம்முடைய திருச்சபையிலிருந்து அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். முன்னெல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, இந்த கோயில் லட்சுமி காணிக்க வைக்கும்போது, பொருள்லாம் வைக்கும்போது கோழி ஆடெல்லாம் வைப்பாங்க. ரொம்ப குண்டம் பிடிச்சிங்கன்னா உட்காந்து இந்த கோழி அந்த கோயிலில் காணிக்கை வச்சுருன்னு சொல்லுவாங்க. நொண்டி ஆடாக இருந்தால் எட்மை கோயிலில் காணிக்கை வச்சுருன்னு சொல்லுவாங்க. இல்லை, இது எதுக்கும் உதவாதுன்ற மாதிரி. 4 பிள்ளை இருந்து ஒரு பிள்ளை ஒழுங்காக படிக்கலைன்னா எப்படி பாஸ்டர் உங்களை வச்சுக்கினே சொல்கிறது அப்படின்னு ரொம்ப இதுவாக யோசிக்கிறீங்க. கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை படிக்கலாம், ஐயர் வேலைக்கு அனுப்பிச்சிரு. அப்படி அல்ல. இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது மிக முக்கியமான ஒன்று. திருச்சபையின் ஆணிவேர் என்று சொல்லுகிற பொழுது நாம் அதற்கு அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் பரந்துபட்ட திருப்பணி, வெறும் ஆயர் திருப்பணி மட்டும் என்பது இல்லை. மிஷனரிகளாக, நற்செய்தி பணியாளர்களாக பல நிலைகளிலே திருப்பணி ஆற்றுவதற்கு அநேகர் இருந்தாலும் இந்த அருட்பொழிவு பெற்ற திருப்பணி என்பது மிக முக்கியமான ஒன்று. திருச்சபையை ஒழுங்குபடுத்துகின்ற, அதில் நிலைத்திருக்க செய்கிற ஒரு திருப்பணி இந்த அருட்பொழிவு திருப்பணி. ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய திருப்பணியை துவங்கிய நாட்களிலே தம்முடைய சீடர்களிலே 12 பேரை அப்போஸ்தலராக அவர் நியமிக்கிறார். இவர்கள் தங்களை தாங்களே தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவர்கள் தங்களை தாங்களே தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அப்போஸ்தலர்களாக இருக்க அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். எனவே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய அடிப்படையான சிந்தனை, அநேகர் இதற்காக அனுப்பப்பட வேண்டும், அநேகர் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் நிறைவேற்ற வேண்டிய திருப்பணி என்ன என்பது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதை படித்தோம், படிக்க கேட்டோம். ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் தங்களுடைய திருப்பணியை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவரும் அருட்பொழிவு பெற்ற திருப்பணி ஆற்றவில்லை என்றாலும் நமக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ராஜரீக ஆசாரிய கூட்டம். நாம் எல்லாருமே யார்தான்? ராயல் பிரீஸ், ராஜரீக ஆசாரிய கூட்டம். இதை யார் பயன்படுத்துறது? எங்க படிக்கிறோம்? பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார், we are all royal priests. அது எதை மையமாக கொண்டது என்று சொன்னால், priesthood of all believers. நாம் அனைவருமே ஒரு வகையிலே ஆசாரியர்கள் என்பது அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த ஆசாரிய பணியின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 சிறிய குறிப்புகளின் வழியாக நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு அறிமுகமாக இன்றைக்கு உரிய நிருப பகுதி எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அத்தியாயம் 1ஆம் திருவாக்கியம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி, இந்த priesthood of all believers, நாம் அனைவருமே ஆசாரியர்கள் அல்லது
ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொன்னால் அடிப்படையாக நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அருட்பொழிவு திருப்பணியிலே வெளிப்பட வேண்டிய நறுமணம், அதான் நம்ம டைட்டிலே, இன்னைக்கு டைட்டிலே என்னன்னா ஆர்டைன் மினிஸ்ட்ரி ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நறுமணம். இந்த ஃப்ராக்ரன்ஸ், இந்த நறுமணம் எப்படி வரும் என்று சொன்னால் 3 சிந்தனைகள், 3 குறிப்புகள். முதலாவதாக, கடவுள் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அத்தியாயத்தில் நாம் படிக்கிறோம், கடவுள் அன்பாகவே இருக்கிறார், நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் ஒளியாக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அத்தியாயம் 5ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், கடவுள் ஒளியாக இருக்கிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, கடவுள் சத்தியமாகவே இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம், கடவுள் சத்தியமாகவே இருக்கிறார், எனவே ஞானத்துடன் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். 3 விஷயம் அங்கே சொல்லப்படுகிறது. 1, கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒளியாக இருக்கிறார், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடவுள் சத்தியமாக இருக்கிறார், நாம் ஞானத்தோடு கவனமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் நம்மிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுள் விருப்பம். அந்த கடவுளின் நறுமணம் நம்மிலே வீச வேண்டும். இது கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. இதற்கு நாம் நம்முடைய வாழ்விலே எதை செய்ய வேண்டும்? முதலாவதாக, நாம் பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும், அல்லது நாம் பிரிந்திருக்க வேண்டும். டு பி செப்பரேட்டட். 1 பேதுரு 4ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கின்றோம், ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். நாம் பிரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா தப்பா அர்த்தமாயிடுச்சு. அது நாம நமக்குள்ளேயே பிரிஞ்சிருக்கணுன்றது இல்லை. ஒருவேளை அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணுமோ தெரியல, நாம் நமக்குள்ளேயே நிறைய பிரிஞ்சுக்கினே இருக்கிறோம் இல்லை, அது பார்க்க முடிகிறது. இப்போ நான் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆயர் திருப்பணிக்கு வந்த பொழுது நான் பார்த்த திருச்சபைகள், அல்லது அப்போ தான் துவங்கின திருச்சபைகள், அதனுடைய துவக்கம் ஒரு 20 years 25 years அது ட்ராவல் பண்ண பிற்பாடு, அது 25 ஆண்டுகளுக்கு அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக துவங்கப்பட்ட ஒரு திருச்சபை, அதிலிருந்து ஒரு ஒன்னஸ் நான் திருப்பணி ஆற்றிய பல இடங்கள். அப்போ நான் பார்த்து வியந்திருக்கிறேன், இவ்வளோ ஒரு ஒன்னஸ் இருக்கேன்ட்டு. ஒரு 25 years அவங்க நல்லா வளர்ந்துட்டு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பலவிதமான பிளவுகள், ஊர் ஜாதி அப்படின்னு பிரிஞ்சு நிற்கும் போது அது வலிக்குது. எப்படி உருவான ஒரு திருச்சபை, எந்த வித்தியாசமும் இல்லாமல், எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் உருவான திருச்சபைகள் காலப்போக்கிலே வளர்ந்து வருகிற பொழுது அவர்களுக்குள்ளே பிரிந்து நிற்கிற அந்த காட்சி. இங்கு பிரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னது, இந்த உலகிலிருந்து நாம் பிரிந்திருக்க வேண்டும் என்பதை கடவுள் அங்கே மையப்படுத்துகிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது. அப்படின்னா என்ன? நம்மிலே காணப்படுகின்ற பல குணாதிசயங்கள் இந்த உலகத்திலே அது இருக்காது. அப்படி அவர்களுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எது என்று சொன்னால், கடவுள் அன்பாகவே இருக்கிறார், நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த அன்பு இந்த உலகிலே இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த ஃப்ராக்ரன்ஸ், இதுதான் அந்த நறுமணம். நாம் இந்த உலகிலிருந்து பிரிந்து இருக்கவும், நாம் சிறப்பு குணாதிசயங்களை நம்மிலே பெற்றவர்களாக வாழவும், குறிப்பாக கடவுளுடைய அன்பு நம்மிலே விளங்கவும், இந்த அன்பு மற்றவர்களுக்கு நறுமணமாக இருக்க வேண்டும் என்பதும் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று. டு பி செப்பரேட்டட். நாம் நம்முடைய வாழ்விலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு உன்னத நோக்கத்திற்காக. அது கடவுளுடைய குணாதிசயங்களை நாம் நம்முடைய வாழ்விலை பெற்று அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளையாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதாவது அதற்கு உதவியாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள். திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள் என்று சொன்னால், கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்பதால் கடவுளுடைய பிள்ளைகள் அன்பிலே நடந்து கொள்வார்கள் என்பதுதான் அந்த திவ்ய சுவாபம். நேச்சுரலாகவே கடவுள் அன்பாக இருக்கிறார். அப்படியானால் கடவுள் பிள்ளைகள் என்னவா இருப்பாங்க? அன்பாகவே இருப்பார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். வீட்டில் நம்ம பிள்ளைங்க கிட்ஸ்
ஒரு 2-3 கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு வீட்டில், பக்கத்து வீட்டில் 2-3 கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போல்லாம் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு, வீட்டுக்கு ஒன்று தான்ன்ற கதையாயிடுச்சு. அப்படி ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கும்போது, அப்படி பக்கத்து வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருக்கும்போது, இந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருக்கும். இந்த வீட்டு பெரியவங்களுக்கு அந்த வீட்டு பெரியவங்களுக்கு என்ன இருக்கும்? சண்டை இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? அவங்களுக்கு தெரியாது, அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. இவங்க டைரெக்டாக அவங்களுக்கு சொல்லவும் முடியாது. அங்கே போவாத, இவ்வளோ தான் முதல்ல அவங்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப புரிஞ்சு கொள்ள முடியாத வயசில் இருக்கும் போது போய் அங்கே விளையாடாத, அந்த பிள்ளைங்களோட சேராத, அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் வளர்ந்து வளர்ந்து வந்த பிற்பாடு இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த எனிமிட்டியை வளர்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, இதை அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை கரப்ட் ஆகிடும். ஒரு பாவமும் இல்லாமல் அந்த பிள்ளை சகஜமாக அந்த வீட்டு பிள்ளைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தது ஏதோ ஒரு விஷயத்தை அதற்குள்ளே புகுத்தி இந்த பிரிவினையை ஏற்படுத்துகிற விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இது திவ்ய சுவாபம் என்று சொல்லுகிற பொழுது, இயல்பாகவே கடவுள் அன்பாக இருக்கிறவர். நாம் அந்த அன்பை நம்முடைய வாழ்வில் இயல்பாகவே பெற்றிருக்கிறோம். ஆனால் போக போக, நாட்கள் செல்ல செல்ல, நாம் நமக்குள்ளேயே இப்படிப்பட்ட பலவிதமான பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த கடவுளுடைய அன்பு என்பது திவ்ய சுவாபமாக நம்மிலே இல்லாமல் மாறி போகிறதை அல்லது இழந்து போகிறதை நம்முடைய வாழ்விலே நாம் காணுகின்றோம். 2 பேதுரு 1 அத்தியாயம் 4 வாக்கியத்திலே, யாராவது எடுத்தீங்கன்னா படிங்க. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இந்த வேர்ல்ட்லி சின், இதிலிருந்து நாம தப்பி திவ்ய சுவாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த திவ்ய சுவாபம் என்பது கடவுள் இயல்பாகவே தன்னிலே பெற்றுக்கொண்டிருக்கிற ஒன்று. நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நமக்குள்ளே அது திவ்ய சுவாபமாக இருக்கிற ஒன்று. நாட்கள் செல்ல செல்ல, வளர வளர அந்த திவ்ய சுவாபத்தை நாம் இழந்து போகிறோம். ஆனால் அதிலிருந்து நாம் மீண்டும் விலகி வர வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அநேக நேரங்களிலே இந்த திவ்ய சுவாபத்தை இழந்து நமக்குள்ளே வரப்புகளையும் நமக்குள்ளே தடுப்பு சுவர்களையும் நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இது எங்கேயே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா, காயின் ஆபேலே தொடங்கிடுச்சு இல்லை? இந்த பொறாமை என்பது, ஒருவர் மீது ஒருவர் காழ்ப்புணர்வு என்பது அவர்களுக்குள்ளே ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்திக் கொள்கிற ஒன்றாக மாறிப்போனது. இன்னைக்கு எப்படி பாஸ்டர் அதை பேச முடியும்? கிரியேஷன் ஸ்டோரியிலேயே நம்மளால அதுதான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று. அது பகைமையை பிரகடனப்படுத்துகிற ஒன்று. வெறும் தடுப்பு சுவர் போட்டுக்கிறதோ இல்லை வேலி போட்டுக்கிறதோ ஒன்று அல்ல. அது பெரிய பகையை ஏற்படுத்துகிறது. அந்த பகை எதுவரையிலும் போயிடுச்சு? தொடக்கத்திலேயே கொலை வரையிலும் போயிடுச்சு. அதுதான் பைபிளில் நாம் பார்க்குறோம். ஸோ இந்த பகைமை என்பது ஒரு தடுப்பு சுவராக மட்டும் இல்லை, கொலைபாதகத்திற்கு அது நேராக வழிநடத்துகிற ஒன்றாக மாறிப்போகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்பதை சொல்லுகிற பொழுது நறுமணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது முதலாவதாக திவ்ய சுவாபத்திலே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுளிலே காணப்படுகின்ற அந்த அன்பு என்கின்ற நறுமணத்தை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்விலே களைந்து விட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வது என்பது நிறைய நேரத்தில் நாம் சொல்கிற ஒரு விஷயம். இந்த லைட்டி அண்ட் ஆர்டைன் பீப்புள் அப்படின்னு சொல்லும் போது, அவன் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் ஐயரு, ஒரு ஆர்டைன் மினிஸ்ட்ரி இதை செய்யலாமா? இதை சொல்லுவதுக்கு நமக்கு எதனால் அது சொல்கிறேன்னு சொல்லுங்களேன். அவருக்கு மட்டும்தான் என்னமோ தலைமையில் எழுதி வச்ச மாதிரி, அவர் மட்டும்தான் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும், நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு கருத்தமைப்பை நாமே ஏற்படுத்தி கொண்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங், அவனு ஒரு சாதாரண மனுஷன் தானே. பட் அப்படி நியாயப்படுத்திட முடியாது. என்றாலும் இங்கே சொல்லப்படுகிற சிந்தனை எது என்று சொன்னால், கடவுளுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாக வாழ எதிர்பார்க்கப்படுகின்றோம். இந்த கிறிஸ்துவின் நறுமணம் என்பது முதலாவதாக திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள், இரண்டாவதாக கடவுளுக்கு மிகவும் பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருப்பது என்பது அங்கே சொல்லப்படுகிறது. ரைட், கடவுளுக்கு பிரியமான வாழ்வு வாழ கடவுள் நம்மிலே பிரியமாக இருக்கிறார், அதை அவர் அக்னாலஜ் பண்ணுறாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தானிலே திருமுழுக்கு பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டது. என்ன செய்தி வந்தது? இவர் என்னுடைய நேசகுமாரன். இதுதான் அந்த அங்கீகாரம். ஒரு பெரிய அக்னாலஜ்மெண்ட் அங்கே கிடைக்குது. என்னன்னு, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லப்படுகிற பொழுது அது இயேசுவோடு முடிந்து விடுகிற ஒன்று அல்ல. நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுதெல்லாம், நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகிற பொழுதெல்லாம் இந்த அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் சொந்தமான ஒன்று அல்ல. இந்த திருமுழுக்கின் வழியாக கடவுளோடு நாம் இணைக்கப்படுகிறோம். கடவுளோடு இணைக்கப்படுகிற பொழுது இது நமக்கு சொல்லப்படுகிற ஒன்று. இந்த பிள்ளை எனக்கு நேசமான பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. எனவே கடவுளுக்கு மிகவும் பிரியமான வாழ்வு வாழ்வது என்பது கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய அங்கீகாரம். அது நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த பாகுபாடும் கிடையாது. அது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அத்தியாயம், யோவான் 17:23. ரைட். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அவர்களிலும் நீர் அன்பாயிருக்கிறதை அவர்கள் உணர வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒன்றல்ல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களிலேயும் நீர் அன்பாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அப்படியானால் கடவுளுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாக வாழுவது என்பது இந்த நறுமணத்தின் ஒரு பங்கு. நாம் இதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் அப்படித்தான் பிறந்திருக்கிறோம். நான் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கிற ஒன்று, நாம் பிறந்தவர்கள் அல்ல, நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். இந்த பிரிவிலேஜ் நமக்கு மட்டும்தான் இருக்கு. நாம் வெறுமனே பிறந்தவர்கள் அல்ல, நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். அப்படியானால் இந்த நறுமணம் நம்மில் கண்டிப்பாக வீச வேண்டும். இது கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்வை நம்முடைய வாழ்விலே வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம். ஒரு விஷயத்தை ஒவ்வொரு பிலீவரும் ஒவ்வொரு விசுவாசியும் உணர்ந்து விட்டால் அவன் தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். மிக பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். புரிஞ்சுதா? மிக பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் நான். இதை ஒவ்வொருத்தரும் சொல்லி பார்ப்போமே. மிக பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். என்ன விலை அது? The blood of Christ. நீங்கள் அதுக்கு விலையை மதிப்பிட முடியாது. மிக பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா நான் கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களை என்னுடைய வாழ்விலே நான் செய்ய முடியாது. நாம் அதை மறந்துடுறோம். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா டேக்கன் ஃபார் கிராண்டட். எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நான் கிறிஸ்தவன் இல்லை. மிக பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கடவுள் விரும்பினதை தவிர வேறு ஒன்றையும் நம்முடைய வாழ்விலே செய்ய முடியாது. ஏன்னா அந்த கிரயத்துக்கு அளவே கிடையாது, மதிப்பே கிடையாது. மதிப்பிட முடியாத ஒரு கிரயத்தை கொடுத்து அவர் நம்மை வாங்கி இருக்கிறார். சிம்பிள். இன்னைக்கு வீட்டில் நான் ஏன் அப்பப்போ இது மாதிரி சின்ன விஷயங்களை சொல்கிறேன்னா, நம்ம கலோக்கியெல்லாம் வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு விஷயம். காசு கொடுத்து 4 பழம் வாங்கி வந்திருப்போம். அது 4 நாளாக டேபிளில் இருக்கும். பிள்ளைங்களை சாப்பிட சொல்லுவோம், சாப்பிடாது. ஒரு 4 நாள் இது கருகின பிற்பாடு, அது கருப்பு கலர்மான பிற்பாடு, அது ஸ்டேஜ் வரும்போது, அழுகிற ஸ்டேஜ் வந்தோடனே அம்மாவோ அப்பாவோ சொல்லுவாங்க, காசு கொடுத்து வாங்கி வந்து எப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க பாரு. என்ன விஷயம்? ஏதோ ஒரு கிரியம் அதற்கு கொடுத்துருக்குறோம். அது பயன்பட வேண்டும், அது உனக்கு உணவாக வேண்டும், அது உனக்கு சக்தியாக வேண்டும், ஏதோ ஒரு வகையில் அது உனக்கு பயன்பட வேண்டும். சாதாரண ஒரு ஃப்ரூட். டே, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வந்தியா அந்த ட்ரெஸ்ஸு, அதை போடாமையே வச்சுன்னு இருக்கிற, என்ன அர்த்தம்? அது உன்னுடைய மானத்தை மறைக்கிற ஒன்று, உன்னை அழகுபடுத்துகிற ஒன்று. நீ அதற்கு ஒரு கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாய், ஆனால் நீ அதை பயன்படுத்தவில்லை. சாதாரண ஒரு ட்ரெஸ், சாதாரண ஒரு ஃப்ரூட். ரட்சிப்பு என்பது மிக அதிகமான கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒன்று. இதை ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்விலே உணர்கிற பொழுது அவனால் தவறு செய்ய முடியாது. அந்த ரட்சிப்பு என்பது அவ்வளவு விலையேற பெற்ற கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது என்று சொன்னால் அது அழுகக்கூடாது, அது வீணாகக்கூடாது,
அது அவருக்கோ அல்லது இன்னொருவருக்கோ பயன்படுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு மிகவும் பிரியமான வாழ்வு வாழ்வது என்பது இந்த நறுமணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். டு பி செப்பரேட்டட். இன்னும் ஒரு சிந்தனை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். டு பி சர்விங். நாம் பிரித்தெடுக்கப்பட்டதே எதற்காக என்று சொன்னால், பிறருக்கு திருப்பணி ஆற்றுவதற்காக, பிறருக்கு பணியாற்றுவதற்காக நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் எப்படி சர்வ் பண்ண முடியும்? பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, இதில் நான் எப்படி இன்னொருவருக்கு திருப்பணி ஆற்ற முடியும்? வெரி சிம்பிள். அதுக்கு நீங்கள் ஏதோ போய் உழைக்கணுன்ற அவசியம் இல்லை. பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்குது? டு சர்வ் அதர்ஸ். முதல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னொருவருக்கு வழிகாட்டுகிறவர்களாக, அவருடைய வாழ்வில் நீங்கள் ஒளியூட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுவே பெரிய சர்வீஸ். நீங்கள் ஏதோ பெருசாக ஒரு மண்வெட்டி எடுத்து குத்தி செய்கிற ஒரு விஷயம்லாம் இல்லை. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இது கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நாம் அதன் வழியாக பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். அந்த வெளிச்சத்தை நாம் அவரிலே பெற்று நாம் மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற பொழுது பிதா அதிலே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அவருக்கு அதில் ஏற்படுகிற ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதிலுமே இருக்க முடியாது. நான் திருப்பி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான். அவர் பிள்ளை இல்லை, யாரோ பெற்ற பிள்ளை. எப்படி இருக்கும்? அவங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். என்ன மார்த்தட்டிப்பாரு சொல்லுப்பாங்களா? என் ஸ்டூடெண்ட்டு, நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன், அவ்வளோதான், சிம்பிள். கடவுள் எதிலே மகிழ்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்கிற பொழுது, ஏனென்றால் அந்த ஒளியை நாம் அவரிடத்தில் பெற்றிருக்கிறோம். அவரிலிருந்து ஒளியை பெற்று நாம் இந்த உலகத்திற்கு இருளாய் இருப்போம் என்று சொன்னால் பிதாவை நாம் கனவீனப்படுத்துகிறோம். இந்த ஃப்ராக்ரன்ஸ் என்பது, நறுமணம் என்பது கடவுளிலே இயல்பாக இருக்கிற அந்த வெளிச்சம், அந்த ஒளி அவரிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது என்னிலே பிரகாசிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது கடவுள் இடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று. ரைட். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழுகிற பொழுது எது எல்லாம் நடைபெறும்? நாம் பரிசுத்த வாழ்வை நம்மிலே தரித்துக் கொள்ள முடியும். அந்த பரிசுத்த வாழ்வு மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒன்றாக வெளிப்படும். 1 பேதுரு 2:9 எடுத்தீங்கன்னா யாராவது திருப்படிங்க. நான் ஒருவேளை இங்கே ஒரு 5 இயர்ஸ் சர்வ் பண்ணு சொன்னால் இந்த 1 பேதுரு 2:9 ஒரு 100-150 அறிவாவது சொல்லிடுவேன். அது உங்களுக்கு மனப்பாடமே ஆயிடணும். படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படி அது போதும், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. துவக்கம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வர அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நாம எல்லாருமே இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை நம்ம டினை பண்ண முடியாது. நாம் எல்லோரும் அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருந்து இன்றைக்கு ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நாம் வரவழைக்கப்பட்டவர்கள். அப்படியானால் அந்த ஒளி நம்மளை பிரகாசிக்கிற பொழுது நாம் பரிசுத்த வாழ்க்கை வாடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் அனைவரும் ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்று சொல்லுவது அது நம்மிலே நறுமணத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அது திருச்சபையை ஒழுங்குபடுத்தி திருச்சபையை நிலைநிறுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அதற்கு நாம் அநேகரை அனுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேகரை அதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் கடவுள் விரும்புகிறது நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுகிற பொழுது இதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும். முதலாவதாக டு பி செப்பரேட்டட், இரண்டாவதாக டு பி சர்விங். இந்த டு பி செப்பரேட்டட் என்று சொல்லுவது நாம் நமக்குள்ளே பிரிந்திருப்பது என்பது அல்ல. உலகிலிருந்து பிரிந்து வாழ நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். கடவுளிலே காணப்படுகிற திவ்ய சுவாபத்தை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு மிகவும் பிரியமான வாழ்வை நம்மிலே வாழ வேண்டும். மிகவும் பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்விலே நாம் உணர வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் பரிசுத்தம் மற்றவர்களை பரிசுத்த வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய ராஜ்யத்தின் ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் அப்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே திருவாக்கினை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, அருட்பொழிவு திருப்பணி, கிறிஸ்துவின் நறுமணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியின் காலத்திலே தம்மோடு இருக்க, தம்மோடு இணைந்து திருப்பணி ஆற்ற தெரிந்து கொண்டார், பிரித்தெடுத்தார், அனுப்பினார். இரண்டு பேராக அனுப்பினார். என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, அனுப்பப்பட்டவர்களாக வாழ வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர அருள்தாரும். அதில் கிறிஸ்துவின் நறுமணத்தை நாங்கள் வீசுகிறவர்களாக வாழ நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வாகவும் பிறருக்கு சேவை செய்கிற வாழ்வாகவும் அது அமைய வேண்டும் என்பதை நாங்கள் உணர அருள்தாரும். அந்த திவ்ய சோபத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான வாழ்வை எங்களில் நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய கிரயத்திற்கு நாங்கள் வாங்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு பரிசுத்த வாழ்வு வாழ, ராஜாக்களாக வாழ நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர். அதற்கு உகந்த வாழ்வை நாங்கள் எங்களிலே பெற்றுக்கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமையாய் துர்ப்பைத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்துவத்தில் எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாத்திரை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்ததிலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபைக்குரிய அறிவிப்புகளை படிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் உங்களையும் சிஎஸ்ஐ உயிர்த்தெழுதின் ஆலய குடும்பமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று காலை 8:30 மணி ஆராதனையை தொடர்ந்து சண்டே ஸ்கூல், யூத் ஃபெலோஷிப் மற்றும் மென்ஸ் ஃபெலோஷிப் கூடுகை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு மாஸ் ஸ்கொயர் பிராக்டிஸ் நடைபெறும். ஆகவே பெயர் கொடுத்தவர்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று மாலை ஆராதனை மாலை 6:45 மணிக்கு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். திருச்செவர் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தின் 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியிடும் வெள்ளி விழா மலரில் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகள், குடும்ப புகைப்படங்கள், விளம்பரங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இதற்காக உரிய தொகையுடன் திரு கிருபாகரன் ஞான ஒளியோ அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2024-25 கல்வியாண்டில் 10th மற்றும் +2 தேர்வு எழுதிய நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் அனைவரும் உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பியை திருமதி கென்சி ஜூலியட் அவர்களிடத்திலே கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேர்வு எழுதிய அனைத்து பிள்ளைகளும் நம்முடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் பரிசு உண்டாகவே இன்றைய தினத்துக்குள்ளாக நீங்கள் தயவு செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலய பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் மனதில் உணர்த்தினால் நீங்களும் இதற்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலய ஆண்டு விழா நிகழ்ச்சிகளுக்காக அனைத்து ஐக்கிய குழுக்களும், சபை பாடகர் குழு மற்றும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி ஆராதனை தொடர்ந்து ஆண்டு விழாவிற்கான பிளானிங் மீட்டிங் நடைபெறும். எனவே அனைத்து ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களும் சேகரக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் ஆகையால்
காலை 6 மணிக்கு மாதப்பிறப்பு ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபமும், வரும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய கூடுகையும், மாலை 5:45 மணிக்கு ஜூனியர் கொயர் பயிற்சியும், மாலை 6:45 மணிக்கு சீனியர் கொயர் பயிற்சியும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். சென்ற வார காணிக்கை விவரம்: ஞாயிறு வார நாட்களிலும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற நம்முடைய திருச்சபை அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் காண்கிறவர்கள் 27/7 மிஸ்டர் ஐ எபனேசர், மிஸ்டர் ஜேபி ஆலன் ஜான். 28/7 மிஸ்டர் எஸ் பிலிப், பேபி ஏ ஆஞ்சனா, மிஸ்ஸஸ் டி சர்மிளா டேனியல், டாக்டர் ஏபி ஆன்சியா. 29/7 மிஸ்டர் டி கிறிஸ்டோபர், மிஸ்ஸஸ் எஸ் இவா கனகலதா, மிஸ்டர் பி அறிவழகன். 30/7 மிஸ்டர் ஜே சுதர்சன், மிஸ்ஸஸ் எஸ்பி ஆட்லின் சுஜா, மிஸ்டர் ஜே லிவிங்ஸ்டன். 31/7 மிஸ்ஸஸ் சீஜா, மிஸ்டர் டி பால் பேரின்பம், மிஸ்ஸஸ் ஜிஆர் பபிதா அனில்ராஜ், டாக்டர் சாந்தி சர்மின். 1/8 மிஸ்டர் ஜே ஜெயபிரகாஷ் ஆல்வின், மிஸ்டர் எஸ் அகஸ்டின் பீட்டர், மிஸ் எஸ் ஸ்டெபினா பெர்ஜலின், மிஸ்டர் ஏ வின்சென்ட், மிஸ்டர் ஆர் பிரபின் பாபு என்பவர்கள் பிறந்த நாளை காண்கிறார்கள். திருமண நாள் காண்கிறவர்கள் 27/7 மிஸ்டர் ஐ சாமுவேல், மிஸ்ஸஸ் எஸ் கிரீட்டா என்பவர்கள் திருமண நாளை காண்கிறார்கள். காணிக்கை பாடல் பாடப்பட போது சிறப்பு நாள் காண்கிறவர்கள் முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றி. பிரியமானவர்களே, மீண்டுமாக ஒரு சில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வெள்ளி விழா மலர் அதை நீங்கள் கவனத்திலே கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து குடும்பங்களும் அதிலே பங்கேற்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய பங்களிப்பு அதிலே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்த்து செய்தி, நம்முடைய குடும்பத்தின் புகைப்படம் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வரலாற்று பதிவாக இருக்கும். இன்னொரு 25 ஆண்டுகள் கழித்து அதை பார்க்கிற பொழுது அது உண்மையிலேயே ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுடைய மார்க் ஷீட் எல்லா பிள்ளைகளும் கொடுக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது சீக்ரசி மெயின்டைன் செய்யப்படும். யாருக்கும் யார் மார்க்கும் தெரியாது. அதனால் குறைவான மார்க் எடுத்தவங்க டோன்ட் ஹெசிடேட். பேரண்ட்ஸ் அவங்கள உற்சாகப்படுத்துங்க. அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அந்த பரிசே கொடுக்குறோம். அவங்க எவ்வளோ மார்க் வாங்கினாங்கன்றதுலாம் இல்லை. மேபி அதில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் இது பண்ணுவோம். மற்றபடி எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரியாக தான் நம்ம கொடுப்போம். அதனால் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படின்றதுலாம் அது பெரிய பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களை முன்னால் கூப்பிட்டு ஹானர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். நான் இன்றைக்கி வெறும் ஆறுதல் பரிசு வாங்கினா அடுத்த முறை நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் எய்ம் பண்ணுவேன்றது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் மார்க் குறைவுன்றதை பற்றிலாம் பிள்ளைங்க ஃபீல் பண்ண வேண்டாம். பேரண்ட்ஸ் அவங்கள உற்சாகப்படுத்தி எல்லா பிள்ளைங்களும் நம்முடைய ஃபேமிலியில் ஒரு பிள்ளை மார்க் வாங்கியிருக்கு, நாம் அதுக்கு அவங்கள நாம் அங்கீகரிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்படி எடுத்து பாருங்கள். அதை பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறான்னு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 105வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 105 தேனினிமையிலும் இயேசுவின் நாமம்.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்தீரே, நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீர், நாங்கள் உமக்கு கண்டு சொல்கிறோம். ஒரு சபை கூடி வருதலை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு சபை ஐக்கியத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க நீர் கிருபை தந்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே தரித்திருந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக அமைந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பகிரப்பட்ட திருவார்த்தைகள் எங்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்க அருள்தார். எப்படி நாங்கள் கிறிஸ்துவின் நறுமணமாக இருக்க முடியும் என்பதை எங்களுடைய வாழ்விலே உணர உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு உதவியாக இருக்கிற கிருபை செய்ய விடமா வண்டாடுகிறோம். கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியே பேர் பேரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் வண்டாடுகிறோம். என்னென்ன வேண்டுதல்களோடு மன விருப்பங்களோடு நம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறார்களோ, இப்பொழுது என்ன வேண்டுதல்களோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நீர் அறிவீர். அவருடைய சத்தமுடைய காதுகளிலே கேட்கிறது. நீர் அவர்களை காண்கிறீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தயவாய் கேட்டு இறங்கி நன்மைகளை கடாட்சி தர வேண்டுமா நாங்கள் வண்டாடுகிறோம். வெறுமனே திரும்பி போகாதபடிக்கு சமாதானத்தோடு திரும்பி போக அருள்தார். தன்னுடைய பாரங்களை எல்லாம் நம்முடைய சமூகத்திலே கொட்டிவிட்டோம் என்கிற ஒரு இலகுவோடு அவர்கள் செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமா வண்டாடுகிறோம். விசுவாசத்தோடு உம்மை நோக்கி அவர்கள் பார்த்ததினாலே அதிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமா வண்டாடுகிறோம். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு புறப்பட்டு செல்ல அருள்தார். நீர் எங்களுக்கு பாராட்டுகிற உமது அன்பு பேரன்பு, அந்த அன்பை சுமந்து கொண்டு செல்ல அருள்தார். சமுதாயத்திற்குள்ளே பல்வேறு பணிகளினூடே நாங்கள் கடந்து போகிற பொழுது, பல்வேறு நிர்வாகங்களினூடே கடந்து போகிற பொழுது, பல்வேறு வியாபாரங்களினூடே கடந்து போகிற பொழுது அந்த பேரன்பு எங்களிலே விளங்க வேண்டுமாய் நாங்கள் வண்டாடுகிறோம். அனைவரோடும் இணக்கமாய் சமாதானமாய் வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள அருள்தார். அதன் வழியாய் உமக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் வண்டாடுகிறோம். எங்களுடைய திருச்சபையின் அத்தனை குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியே பேர் பேர் ஆசீர்வதித்திரளும். சிறிய குழந்தைகள் முதல் வயோதிபர் வரை ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். வயது மூப்பி நிமித்தமாய் ஏற்படுகிற பலகீனங்களிலே உம்முடைய பலன் அவர்களுக்கு பூர்ணமாய் விளங்க வேண்டுமாய் வண்டாடுகிறோம். சுகவீனங்களோடும் பலகீனங்களோடும் இல்லங்களிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும். நீரே பரிகாரியாகிய கர்த்தர், நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தாரும். அநேகருடைய அங்கலாய்ப்புகள், ஆதங்கங்கள் இவற்றை நீர் காண்கிறீர், கேட்கிறீர். அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் எகிப்து அடிமைத்தன வீட்டில் இருந்தபொழுது அவருடைய கூக்குரலை கேட்ட கடவுள், அதற்காக இறங்கின கடவுள், நீர் இறங்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். பல்வேறு பிரச்சனைகள், கடன் தொல்லைகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீர் அதை சுமந்து கொள்ள தோள் கொடுக்கிறீர், அதை அவர்கள் உணர அருள்தார். படிக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஞானத்தை, அறிவை, நினைவாற்றலை தாரும். அவர்கள் ஒரு எதிர்நோக்கோடு பயணிக்கிற பொழுது அதை தங்களுடைய வாழ்விலே அவர்கள் அடைய நீர் கிருபை செய்ய வேண்டுமா வண்டாடுகிறோம். பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற வாழ்வின் எதிர்காலங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை தாரும். பெற்றோர் அதற்காக ஆண்டவரை தங்களை அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவரை அவர்கள் பெரிய மனநிறைவு அதிலே பெற்றுக்கொள்ள அருள்தார். ஆண்டவரை பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக, பல்வேறு நிர்வாகங்களில் இருப்பவர்களுக்காக, வியாபாரங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவரவர் நிலையிலே நீர் அவளுக்கு போதுமானதாக இருந்தருளும். தேவைகளை சந்தித்தருளும். இல்லங்களை நிர்வகிக்கிற இல்லத்தரசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களோடு உடைய கிருபையின் கரம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, சிறிய குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தை பருவத்தில் அவளுக்கு தேவையான வளர்ச்சிகளை தார். அவர்களை பராமரிக்க தேவையான ஞானத்தை பெற்றோருக்கு தார். திருமணத்திற்காக காத்திருப்போருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீரே மனிதன் திறமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை தந்தவர். அந்த பெற்றோருடைய ஆதங்கங்களை அறிந்திருக்கிற கடவுள், ஏற்ற துணைகளை அமைத்து தர வேண்டுமா நாங்கள் வண்டாடுகிறோம். திருமணம் முடித்து பிள்ளை பெற்றிற்காக காத்திருப்போருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளை செல்வம் போல் கொடுக்கப்படுகிற ஈவு, வெகுமதி உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய விடமா நாங்கள் வண்டாடுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, உம்முடைய சமூகத்திலே
மீண்டுமாக ஒரு விஷயம் நாங்கள் கூடி வருகிறவரை உம்முடைய தெய்வீக அன்பு எங்களை ஆண்டு வழிநடத்தல் வேண்டுமா நாங்கள் விடத்தில் கொண்டாடுகிறோம். எங்களுடைய ஆலயத்தினுடைய 25வது ஆண்டு விழாவிற்காக வேண்டிக் கொள்கிறோம். 25 ஆண்டு கால விசுவாச பயணத்திலே எத்தனையோ நன்மைகளை உடைய கருத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். தனிநபர்களாக, குடும்பங்களாக எங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொண்ட எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டு விழாவின் வழிபாடு அப்படிப்பட்ட மனநிறைவின் வழிபாடாக இருக்க அருள்தார். உடைய சமூகத்தில் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கவும், நாங்கள் வளர்ந்து வந்த அந்த ஆன்மீக பாதையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாகவும் அது அமைய அருள்தார். அது தொடர்பாக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகள், விடாமலல் இவை எல்லாவற்றும் கிருபையின் கரம் தங்கியிருக்கட்டும். ஆலயத்தின் செப்பனிடுகிற பணிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த பணிகள் எல்லாம் நாங்கள் நேர்த்தியாய் செய்து முடிக்க நீர்களுக்கு கிருபிதாரும். ஆண்டவர் இதற்காக பங்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பங்களிக்க அருள்தாரும். அவருடைய உள்ளங்களில் என்று கிரியை செய்ய விடமா நாங்கள் கொண்டாடுகிறோம். வளர்ச்சி பணிகள் அவருடைய கண்ணெதிரே நடக்கிற பொழுது ஆண்டவரை தங்களை அதில் அர்ப்பணித்துக் கொள்ள பங்கேற்க கிருபை செய்ய விடமா கொண்டாடுகிறோம். எங்களை தாழ்த்துவது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ள வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருளுகிற சமாதானத்தோடே சென்று வர கடவோம்.